இப்ப என்ன பண்றாங்க, முந்திலாம் ஆக்சஸ் கிடையாது. இப்போ நெறைய பேர் பழைய யூடியூப்ல பழைய ஆட்களினுடைய ரெஃபரன்ஸ் வீடியோஸ்லாம் சில பேர் இருக்கும் இல்லையா? ம். அத போட்டுலாம் கேட்குறாங்க. கேட்கும் பொழுது அவங்களுக்கு, ஓ! இவ்ளோ விஷயம் இருக்கே இது உள்ள. நாமளும் இத மாரி கொஞ்சம் மெனக்கெடணும். இது கொஞ்சம் முன்னுக்கு இருக்கு. இது ஃபேம், டு அட்டைன் பாப்புலாரிட்டி. இப்ப நல்லா பாடுனா தான் பாப்புலாரிட்டி ஆகணுங்கிற அவசியமே இல்ல இப்ப. அது வந்து ஆக்சுவலா பை ப்ராடக்ட் சார். நீங்க நல்லா பாடுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க பாப்புலர் ஆயிடுவீங்க. இப்ப ரஞ்சனி காயத்ரியே வச்சுக்கோங்களேன். ஆமா. அவங்க வந்து பாப்புலர் ஆர்டிஸ்ட் ரொம்ப நல்லா பாடக்கூடியவங்க. அவங்கலாம் வந்து சினிமா பாட்ட எடுத்து கச்சேரி பண்ணதெல்லாம் நல்லா இருக்கா? சார் இது எப்படி பார்க்குறாங்கன்னா, அதாவது ஒரு ஒரு பிரிட்ஜ். தே ஆர் ட்ரைங் டு கிரியேட் அ பிரிட்ஜ் வித் ஃபிலிம் மியூசிக் அண்ட் கர்நாடிக் மியூசிக். அதனால வந்து அந்த பாட்ட நான் இங்க கொண்டு வந்தாக்கா, இதுல கொஞ்சம் பாப்புலர் ஆகும் அப்படிங்கிற எண்ணத்துல தே ஆர் டூயிங் இட். அவ்வளவுதான். இது கர்நாடிக் மியூசிக் பாப்புலர் ஆகுமா? அல்லது இவங்க பாப்புலர் ஆவாங்களா? போத். நீங்க நெறைய கம்போஸ் பண்றீங்க சாங்ஸ். ஆமா. இப்ப சினிமால நெறைய புது புது பாட்டுகள் நெறைய கேட்க முடியுது. அனிருத்லேருந்து ஆரம்பிச்சு நெறைய புது புது பையன்கள்லாம் வந்து நெறைய பண்றாங்க. இப்ப உள்ள சினிமா மியூசிக் எப்படி இருக்கு உங்களுக்கு? முடியல. ஆ? கேட்க முடியல. பாட்ட கேட்க முடியல என்னால. மன்னிக்கணும் அந்த மாதிரி சொல்றதுக்கு. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. பட் இன்னைக்கு உள்ள வித்வான்கள் நெறைய பேருக்கு வந்து தெலுங்கு, சான்ஸ்கிரிட், கன்னடம்லாம் தெரியல இல்லையா? அ இப்ப சில பேர் பரவாயில்ல. இப்போ வந்து தோராயமா தெரிஞ்சுட்டு பாடுறாங்களே இப்போ வந்து ஒழிஞ்சு, முயற்சி பண்றாங்க. இப்போ என்னன்னாக்க, மீடியா வந்து விட்ட பிறகு சார், யூடியூப் இஸ் வெரி பவர்ஃபுல். இப்ப என்ன பண்றாங்க, முந்திலாம் ஆக்சஸ் கிடையாது. இப்போ நெறைய பேர் பழைய யூடியூப்ல பழைய ஆட்களினுடைய ரெஃபரன்ஸ் வீடியோஸ்லாம் சில பேர் இருக்கும் இல்லையா? ம். அத போட்டுலாம் கேட்குறாங்க. கேட்கும் பொழுது அவங்களுக்கு, ஓ! இவ்ளோ விஷயம் இருக்கே இது உள்ள. நாமளும் இத மாரி கொஞ்சம் மெனக்கெடணும். அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. வருது. ஆமா. அதனால கொஞ்சம் மெனக்கெடுறாங்க சார். ம். இல்லைன்னா இப்போ 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 நான் நான் டீச் பண்ணேன்னா, அதில அத எம்பசைஸ் பண்ணி தான் டீச் பண்ணுவேன். ம். இது தெரியணும். என்ன பண்றோம்னு தெரிஞ்சு பாடுங்க. அப்படின்னு தெரிஞ்சு தான் சொல்லி தருவோம். டிவிஜிலாம் அப்படிதான். பாலமுரளி சார்லாம் அப்படிதான். ஆமா. பாலமுரளி வந்து ரொம்ப தெளிவா பாடுவார். ஆமாமா. ஏன்னா என்ன என்ன வேணுமோ அத கரெக்ட்டா அந்த மாரி அந்த இடத்துல கட் பண்ணக்கூடாது. அப்படின்னு சொல்லுவாரு. துடுக்குகல நன்னேதோர அப்படின்னு தான் எல்லாரும் பாடுவார். அவர் என்ன பண்ணுவார், துடுக்குகல நன்னேதோர கொடுக்கு ப்ரோச்சுரா அது வரைக்கும் பாடுவார். சேர்த்துறாரு அத. ஆ. துடுக்குகல நன்னே தொர கொடுக்கு ப்ரோச்சுரா வரைக்கும் பாடணும். அப்படின்னு அவர் விஜயவாடாக்காரரு கரெக்ட்டா ஆமா. தெரியுது தெலுங்கு. ஆமா. அதனால எம்.எஸ். அம்மாவும் அப்படிதான் சார் பாடுவான். எம்.எஸ். அம்மாவும் வந்து பார்ப்பேன். ஏன்னா, யாரெல்லாம் டிவோஷனல் ஃபீல்ட்ல இருந்து ஆல்பம் குடுத்துருக்காங்களோ சார், ஆ. டிவோஷனல் ஃபீல்ட்ல வந்து சாகித்யம் ரொம்ப முக்கியம். சும்மா ஏனோ தானோன்னு பாட முடியாது. இப்போ சீர்காழி எத்தனை பாட்டு பாடியிருக்காரு. ஆமா. எத்தனை பேர் ஏதோ ஒரு பாட்டு பாடியிருக்கோம். அதுக்கெல்லாம் எவ்வளோ பாப்புலர் ஆயிருக்கு. சூலமங்கலம் இந்த மாரி எத்தனை ம். கேசட்ஸ்லாம் பாப்புலர் ஆயிருந்திருக்கு. அப்போ அவங்களுக்கெல்லாம் புரியணும் இல்லையா? வார்த்தை என்னங்கிறது தெரியணுமே. ஆக, அங்க சாகித்யம் ரொம்ப முக்கியம். அதுவும் அந்த அனுபவம் இருக்கிறவன் வந்து எல்லா பாட்டையும் கரெக்ட்டா பாடிடுவான். நீங்க வந்து இளையராஜா, ம். எம்.எஸ். விஜயராஜ், எஸ்.ஏ. ராஜ்குமாருக்கும் பாடியிருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். பாடியிருக்கேன். எஸ்.ஏ. ராஜ்குமாருக்கும் பாடியிருக்கேன். திடீர்னு பார்த்தா தான் தெரியும். திடீர்னு யாரோ அனுப்பியிருப்பான் நமக்கு. அந்த யூடியூப்ல நம்ம லிங்க் நம்ம ஃப்ரெண்ட் யாரோ அனுப்பியிருப்பான். ஆமா. "இதுக்கு இந்த பாட்டு கேட்டோம். பாரு உன் பாட்டு தான்" அப்படின்ட்டு. அது உங்க பாட்டு நான் ஆச்சரியமா இருக்கும். ஆனா நல்லா அந்த டில்ட்டிங்கான மியூசிக் அது. ஒரு பாட்டு நான் கேட்டேன். ம். ஆமா, நீங்க எப்படி கன்னடத்துல இவ்ளோ பாப்புலர் ஆனீங்க? தாசர பதங்கள நீங்க நெறைய பாடுனதுனால ஆனீங்களா? அதான் சார் நான் இது ஒரு ஒரு கரெக்ட்டான கிளிக் ஆச்சு. ஏன்னா, லாங்குவேஜ் தெரிஞ்சு தான் பாடணும்னு நெனைப்பேன் இல்லையா? ஆமா. ஸோ, அதனால கச்சேரியில தாசர பாட்டு பாடும்போது கரெக்ட்டா பாடிடுவேன். ம். அந்த ஊர்ல ஒண்ணு கவனிச்சேன் சார். நீங்க தாசர பாட்டு பாடுனீங்கன்னா, கரெக்ட்டா பாடிச்சிடலாம். ஆ. உங்களுக்காக உயிரே விடுவாங்க. பெங்களூர்ல, ஆமா. கர்நாடகால. நான் ஆமா. கர்நாடகால கொடி கட்டி பறந்திருக்கேன். ஆமா. தெரியும் எனக்கு. அதனால இப்படி தாங்குவான் சார். புரந்தரதாசர்னா பாடணும். தாசர பாட்டு நீங்க பாடினீங்க கரெக்ட்டா பாடிச்சோம்னா, உங்களுக்கு அவன் என்ன வேணா சேவை செய்வான். ம். அப்படி காட்டான். ஸோ, அப்படி பாடி எனக்கு நான் என்ன பண்ணுவேன், தப்போ ரைட்டோ நான் அந்த லாங்குவேஜ்ல பேச முயற்சி பண்ணுவேன். ஓகே. எங்க போனாலும். இப்போ இந்த கேரளால போய் கச்சேரி பண்ணா சும்மா அப்படியே மலையாளத்துல பேசுவேன். தெலுங்குல போனா தெலுங்குல பேசுவேன்.
என்ன லாங்குவேஜ் ஃப்ளேர் உண்டு. அதனால் நீங்கள் அந்த முயற்சி பண்ணீங்கன்னா அவளுக்கும் பிடிக்கும் இல்லையா? ஆமாம். ஸோ என்ன பண்ணுவோம்னா கர்நாடகாவில் இருப்பாங்கன்னா அவர் நம்ம ஊர் அப்படின்னு விடுவோம். நம்ம ஒரு ஆமாம். நம்ம ஊர் அவரு இந்த மாதிரி நம்ம ஆளுப்பா அவரு அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ரொம்ப ரொம்ப இந்த இவ்வளோ பேரியர்ஸ்லாம் எங்கேயுமே இல்லை சார். எல்லா இடத்துக்கும் போனீங்கன்னா ரொம்ப நல்ல நீங்கள் கரெக்டாக நீங்கள் பாடி அது மாதிரி பண்ணீங்கன்னா உங்களை விரும்பி தான் ஏற்றுக்கிறாங்க. சரி, இன்னைக்கு கர்நாடக சங்கீத உலகம் எப்படி இருக்கு? இன்னைக்கு கர்நாடக சங்கீத உலகத்தை பார்த்தா நிறைய பேர் பாடுறாங்க. நிறைய பேர் இந்த மியூசிக்கை வச்சு ஒரு காலத்துல மியூசிக்கை வச்சு பெருசாக சம்பாதிக்காத ஆட்கள்லாம் இருந்தாங்க. உயிரை விட்டு பாடுவாங்க, ஆனால் பெரிய வருமானம் இல்லாமல் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா வந்ததுல எல்லாரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க. நல்லா சௌரியமாக இருக்காங்க சார். இப்போ என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னா வித்வான்கள்லாம் நல்ல ஸ்திதியில் இருக்காங்க சார். நல்ல நிலையில் இருக்காங்க. எல்லாத்தையுமே மோஸ்ட்லி எல்லா வித்வான்கள்கிட்டையும் கார் இருக்குது, வீடு இருக்குது, எல்லா வீட்டுக்கு வேண்டான எல்லா உபகரணங்களும் எல்லாம் ஆனா இருக்கு. பல பேரோட சங்கீதத்துல நீங்க சொல்றீங்க எல்லா நிறைய பேர்கிட்ட எல்லா வசதியும் இருக்குங்கிறீங்க. அந்த சங்கீதத்துல பிரமிப்பே இல்லையே சார். சார் அது ஒரு பாயிண்ட் என்னன்னா த நம்பர் இஸ் ஹை, குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி கொஞ்சம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சார். அதனால ரொம்ப குவான்டிட்டி ஜாஸ்தியாக போச்சுன்னா கொஞ்சம் குவாலிட்டி அடி வாங்கத்தான் செய்யும். ஆனால் ஒரு குரூப் இருக்க தான் இருக்கு. அவங்க வந்து எப்படியாவது தங்களை ஃபர்ஸ்ட் கிளாஸாக பாடணும், இன்னும் பாப்புலர் ஆகணும், இன்னும் நிறைய சாதிக்கணும் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அது ஒரு தின் லைன் தானே. பாப்புலாரிட்டி மெயினா அல்லது எனக்கு அதில் பாண்டித்யம் வரணுங்கிறது மெயினா? பாப்புலாரிட்டிக்காக வேண்டி இதை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுங்கிற வாளும் இருக்கா, எப்படியாவது பாப்புலர் ஆயிடணும்பா எப்படியே ஆயிடணும் அப்படிங்கிற வாளும் இருக்கா சார். ஸோ அதனால அந்த ஒரு மோதல் இருந்துகிட்டே தானே இருக்கும் உங்களுக்கு. ஒரு குரூப் அப்படி இருக்கும், ஒரு குரூப்பு இப்படி இருக்கும். பரவாயில்ல தான், நிறைய விஷயங்களை சாதனை நிறைய பண்ணின்னு தான் வராங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இது கொஞ்சம் முன்னுக்கு இருக்கு. இது ஃபேம், டு அட்டைன் பாப்புலாரிட்டி. நல்லா பாடினா தான் பாப்புலாரிட்டி ஆகணுங்கிற அவசியமே இல்லை. இப்போ அது வந்து ஆக்சுவலாக பை ப்ராடக்ட் சார். நீங்கள் நல்லா பாடினா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பாப்புலர் ஆகிடுவீங்க. நிறைய பேர் இப்போ ரஞ்சனி காயத்ரியே வச்சுக்கோங்களேன். ஆமாம், அவங்க வந்து பாப்புலர் ஆர்டிஸ்ட், ரொம்ப நல்லா பாடக்கூடியவங்க. அவங்கெல்லாம் வந்து சினிமா பாட்டை எடுத்து கச்சேரி பண்ணதெல்லாம் நல்லா இருக்கா? இளையராஜா வந்து ஒரு சிச்சுவேஷன் ஒரு பாட்டு போடுறாரு, ஆமாம், பனி விழும் மலர்வனம்ங்கிறப்பல ஆமாம், அந்த அழகுக்கு அவர் போடுறாரு. ஆமாம். அதை நீங்கள் வந்து தாளம் போட்டு பாடும்போது அது ரொம்ப ரொம்ப கேட்கவே பிடிக்கலையே. அது அழகான பாட்டு. அது ஒரு ஸ்ரேயா கோஷலோ அல்லது யாரோ ஜானகியோ அல்லது வந்து சித்ராவோ பாடும்போது அது வேற ஃபீல் கிடைக்கிறது. அந்த பாட்டை மேடையில் உட்காந்துட்டு இப்படி போட்டு தாளம் போட்டு பாடும்போது அது அது அவ்வளோ எடுப்பா இல்லை. ஆனால் அதெல்லாம் ஒரு பெரிய முயற்சி மாதிரி செய்கிறாங்களே, நல்லா இருக்காது. நல்லா இருக்காங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், சொல்கிறது கஷ்டம் சார். ஏன்னா அவங்கள கேட்டோன்னே என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பாட்டு அதுக்கு இல்லையே. அதுக்கு இல்லை. நீங்கள் கிருஷ்ணகான சபாலையோ அல்லது நாரதான சபாலையோ உட்காந்து பாடுறதுக்கான பாட்டு அது இல்லையே. அது இல்லை. பட் அவங்க என்ன பண்ணுவாங்க சார், இது எப்படி பார்க்குறாங்கன்னா, அதாவது ஒரு பிரிட்ஜ், தேர் ட்ரைங் டு கிரியேட் அ பிரிட்ஜ் வித் ஃபிலிம் மியூசிக் அண்ட் கர்நாடிக் மியூசிக். அதனால் வந்து அந்த பாட்டை நான் இங்கே கொண்டு வந்தாக்கா இதில் கொஞ்சம் பாப்புலர் ஆகும் அப்படிங்கிற எண்ணத்தில் தே ஆர் டூயிங் இட். அவ்வளோதான். இது கர்நாடிக் மியூசிக் பாப்புலர் ஆகுமா அல்லது இவங்க பாப்புலர் ஆவாங்களா? போத். கர்நாடிக் மியூசிக் பாப்புலர் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை சார். அது எப்படி இருந்தாலும் எப்படி இருக்கோ அது பாட்டு அதனுடைய ரூட்டில் தான் போக போகிறது. இது வந்து நான் தான் சொன்னேனே சார், அப்படி பண்ணேன்னா ஒன்றுமே தெரியாதவங்க கூட அதை கேட்பான் இல்லையா? இப்போது கர்நாடிக் மியூசிக் ரொம்ப கேட்காதவன் அவங்க வந்து இந்த பாட்டை கேட்குறான்னு வச்சுங்க, அவனுக்கு கர்நாடிக் மியூசிக்கை பற்றின பார்வை மாறலாம். ரஞ்சனி காயத்ரி இதை பாடுறாங்க, நல்ல பாட்டு அப்படின்னு அவன் ஏதாவது பார்க்கலாம். ஸோ இது இஸ் குவைட் அ ட்ரிக்கி சிச்சுவேஷன். ஸோ யாருக்கு எது பிரதானம் அப்படிங்கிறத பொறுத்து அது மாறும். இப்போ நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இளையராஜா மாதிரி ஒரு கம்போசர்கிட்ட, ரெஹ்மான் மாதிரி கம்போசர்கிட்ட அசோசியேட் ஆகி புது ப்ரொடக்ஷன்ஸ்லாம் கொண்டு வராங்க. அது கர்நாடிக்காவும் இல்லை, சினிமா பாட்டாவும் இல்லை, ரெண்டும் கட்டமாக இருக்குது. டைம் ஆகும் சார், டைம் ஆகும். ஏன்னா டிஃபிகல்ட் சார். ஏன்னா இதனுடைய தன்மை வேறு, அதனுடைய தன்மை வேறு. நீங்கள் அதை பிரிட்ஜ் பண்ணும்போது கொஞ்சம் டைல்யூட் ஆகிடும். அதனால் இது அப்பப்போ வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் சார். டிஎம் கிருஷ்ணா மாதிரி ஆட்கள் வந்து நிறைய வந்து யாரோ கம்போசர் பெரியாரை பற்றியோ அல்லது பெருமாள் முருகனுடைய கம்போசிஷனையோ எடுத்து பாடுறதெல்லாம் கர்நாடிக் மேடையில் பாடுறதெல்லாம் சரியா? இந்த மேடைக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஆமாம் சார். இந்த மேடையில் பக்தி பாடல் தான் பாடணும்னு இருக்கு. இவர்கள் வந்து
இயற்கையை வர்ணிக்கிறது, பகுத்தறிவு கொள்கை வர்ணிக்கிறது, சோசியல் ஜஸ்டிஸை பத்தி பாடுறது, இதையெல்லாம் இதுக்கெல்லாம் இந்த மேடை பயன்படுத்துறது சரியா? பேத்தூரனுடைய அன்பு செய்து வாழ்வாய் அப்படி ஒரு பாட்டு இருக்கு. சரி. தண்டபாணி தேசிகர் டியூன் பண்ணி பெரியசாமி துறன் பெரிய சமத்துவரம் பாட்டு. எங்கே தேடுகின்றாய் இறைவனை இங்கே காணாமல் இறைவனை எங்கே அப்படி ஹரிகாம்பத்தில் ஒரு பாட்டு இருக்கும். அருமையான பாட்டு. சரி. எதை முன்னிலைப்படுத்தி அந்த பாட்டை பாடுறீங்கிறது முக்கியம் சார். உங்களையா அல்லது அந்த பாட்டை இப்போ ஒரு பாட்டு வந்து ஒரு இயற்கையை வர்ணனை நல்ல பாட்டு, ஆனால் கிளாசிக்கலாக டியூன் ஆகிருக்கு வச்சுங்களேன், நீங்கள் பாடலாம். இந்த எங்கே தேடுகின்றாய் இறைவனை இங்கே காணாமல், அதாவது எல்லா இடத்துலையும் தேடின்னு இருக்கு அப்படிங்கிறது அந்த கான்செப்ட் தானே அந்த பாட்டு. ஆமாம். ஆனால் அது ரொம்ப நல்லா அரிக்காம்போதில் இருக்கும். அது ரொம்ப யாரும் பாடி நான் கேட்டதில்லை. சரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாடல்களை பாடினா நிச்சயமாக அதுக்கு ஒரு வரவேற்பு இருக்கும். பட் இது வந்து நீங்கள் வேற உங்களுடைய ஒரு சொந்த கொள்கைகள்லாம் வச்சுக்கிட்டு அதை முன்னிலைப்படுத்தணுங்கிற மாதிரி பாடினீங்கன்னா அது ஒரு கான்ட்ரவர்சி தான் சார் ஆல்வேஸ். ஏன்னா அது பொருந்தலையே அந்த மேடைக்கு. பொருந்தாது. பட் இப்போ என்ன ஆகிடும், கட்சியில் போடுற பிரச்சார பாட்டு மாதிரி ஏன் இங்கே பாடணும்? கரெக்டு, பாடக்கூடாது. நான் அதுக்காக பாடலை அப்படின்னு அவங்க வாதிடுவாங்க. இது வந்து இது காலத்தில் அடிக்கடி நடக்கக்கூடிய சில விஷயங்கள். சில பேருக்கு, எல்லாருக்கும் அப்படி நடக்காது. இப்போ அவர் பண்ணுறாருங்கிறதுனால எல்லாம் மற்ற வேறு யாரும் பண்ணுறதில்ல. இல்லை, ஒன்லி ஹி ஹஸ் டன் இட். அவர் தனிப்பட்ட முறையில் இஸ் எ வெரி நைஸ் மேன். அவர் எல்லாம் வச்சிருக்காரு. அவருக்கு இதை தான் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு. அது அது பாப்புலராக இல்லையாங்கிறத ஒன்லி த ரசிகாஸ் ஹேவ் டு டெல். இப்போ ரசிகா நிறைய கூட்டம் இனிமேல் அவர் இப்படி தான் பாடுவார் சார், போக வேண்டான்னு போகாமல் இருந்தால் அது வேறு. இப்போ என்ன ஆகிடுதுன்னா, இந்த மாதிரி விஷயங்களை பாடத்தான் பாடுவார் அப்படின்னு அதில் ஒரு கியூரியாசிட்டியில் நிறைய பேர் வராங்க. இவர் நிறைய எல்லாமே கான்ஃப்ளிக்ட்ஸ் தான், அப்படி தான் நிறைய கான்ட்ரடிக்ஷன் நிறைய இருக்கும்ப்பா, போகலாம் வா அப்படின்னு ஒரு சார் அவர் வர்றார் சார். ஸோ இது வந்து இடையிடையில் இருந்துன்னே தான் சார் இருக்கும். ஓகே, நாட் ஸ்டாப் இட். நீங்கள் டான்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் நிறைய நீங்கள் பண்ணுறீங்க. ஆமாம். இதில் ரெமுனரேஷன் இருக்கா? பரவாயில்ல சார், இருக்கு. நல்ல ரெமுனரேஷன் இருக்கு. ரெமுனரேஷன் இருக்குது சார். அதாவது உங்களுக்கு உண்டு அந்த கேலிபர் இருக்கணும், அந்த வயசு இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி தான் வரும். டான்ஸ் ஆடுறவங்களுக்கு கொஞ்சம் சங்கீத ஞானமும் இருக்கிறது நல்லது தானே? ரொம்ப நல்லது. பல பேருக்கு அந்த சங்கீத ஞானமே இல்லாத அவங்க ரொம்ப மெக்கானிக்கலாக ஆடுறாங்க. நிறைய பேர் நான் பார்த்துக்கிறேன். ஆமாம் சார். ஏன்னா அவங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மெயினாக அவங்கள ஒர்க்கு வந்து அவங்க டான்ஸ் அவ்வளோதான் இருக்கிறதுனால அதுலேயே அவங்க ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க. இப்போது நாம் அதனால தான் இந்த மாதிரி கம்போஸ் பண்ணும்போது எஜுகேட் பண்ணுறோம். இது இப்படி, இதனால் இந்த ராகம் இப்படி யூஸ் பண்ணுறோம், இது இன்னார் எழுதிய பாட்டு. சில பேர் இருக்காங்க சார், சில பேர் வந்து ஃபுல்லாக டீட்டெயில்டு இன்டெப்த்தாக தெரிஞ்சுன்னு தான் வருவாங்க. மிச்ச பேர் நம்ம விட்டு சமைச்சு கேட்பா, இந்த மாதிரி இது பண்ணலாமா, இது நீங்கள் கொஞ்சம் கைட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறவாளும் இருக்கா. முழுக்க பகுத்தறிவு கொள்கையை வச்சு ஒரு பாட்டு போடணுன்னா போடுவீங்களா? அந்த பகுத்தறிவுக்கு எனக்கு ஒப்புதல் இருந்தால் போடுவேன். அந்த டான்ஸுக்கு இதுவே ஹோல் ப்ரோக்ராமே முழுக்க இது சம்மந்தப்பட்டது இல்லை. பகுத்தறிவுங்கிறது ஒரு பக்கம் சார். பகுத்தறிவை வச்சு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்பேன் சார். பகுத்தறிவை வச்சுட்டு கடவுளை தூஷிக்கிற மாதிரி ஒரு பாட்டு வேணும்னு கேட்டான்னு வச்சுக்கோங்க, முடியாதுன்னு சொல்லிடுவேன். ஏன்னா முதல்ல நீங்கள் அது வேறு சப்ஜெக்ட். கடவுள்னா என்ன, அது தனியாக பேசிட்டு அப்புறம் தான் வரணும். உங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லைங்கிறது நான் உங்களுடைய கொள்கை, அதை நான் மறுக்கலை. பட் அதை வச்சு என்னால் பண்ண முடியாது. பேமெண்ட்டுக்காக செய்ய மாட்டீங்க? செய்ய முடியாது சார், அது செய்ய முடியாது. எத்தனை கம்போசிஷன்ஸ் இதுவரையும் பண்ணியிருப்பீங்க? கணக்கு உண்டா? அதாவது கணக்கு வச்சுக்கலாம் சார், நிறைய இருக்கும். அது நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. ஆமாம். நீங்கள் நிறைய விருதுகள் வாங்கியிருக்கீங்க. கான கலா பாரதி, ஆமாம் வந்திருக்கேன். சங்கீத சுதாகரா அப்படின்னு நிறைய வாங்கியிருக்கீங்க. இந்த ஆச்சாரியா சூடாமணி, இந்த கிருஷ்ணகான சபாவில், அப்புறம் கௌரி மனோகரி அவார்ட்னு மணி சார், காரைக்குடி மணி சாருடைய வருஷம் அவர் ஒன்று கொடுப்பார், அவருடைய லயா சுத்துலையாலேருந்து. அப்புறம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாட்டேருந்து சங்கீத நாடக அகாடமி அவார்டு, இப்படிலாம். மியூசிக்கில் நீங்கள் வந்து
ஏராளமான முயற்சிகள் பண்ணுறீங்க. ஒரு பக்கம் டான்ஸுக்கு பண்ணுறீங்க. இன்னொரு பக்கம் வந்து கச்சேரி மேடைகள் அஃப்கோர்ஸ் நிறைய பண்ணியிருக்கு. இப்போ பண்ணல. ம். இதில பல விஷயங்கள் செய்றீங்க. ஆ. நீங்க ஒரு ரிசர்ச் ஸ்காலர் கூட. ம். உங்களுக்கு சங்கீத கலாநிதி விருது கிடைக்கலன்னு வருத்தம் உண்டா? நான் ரொம்ப யோசிக்கல சார் அதை பத்தி. ஏன்னா ஒரு மிகப்பெரிய பாரம்பரிய ஃபேமிலி மட்டும் ஆமா. இல்ல. இந்த ஃபேமிலி பெருமை மட்டும் இல்ல. அதை தாண்டி நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷ உழைப்பு. கரெக்ட்டு. நீங்க கேட்குறீங்க. ஏன்னா 2 வருஷம் 2, 3 வருஷம் 4, 5 வருஷங்களுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதருக்கே அப்பதான் கிடைச்சது கலாநிதி. ஆ. ஈவிஜிக்கு ஆமா. ஒரு 5, 6 இயர்ஸ் முன்னாடி தான் கிடைச்சது. ஏகே சின்னராஜன் 90 வயசுல கிடைக்குது. ஸோ இது எது ரைட்டு, எது தப்புங்கிறது நாம தீர்மானிக்கக்கூடிய நிலைய தாண்டி போயிடுது. அப்போ அவருடைய இருந்தபோது நான் அவருடைய கம்போசிஷன வச்சு ஒரு லெக் டெம் பண்ணினேன். லெக் காலையில லெக் டெம் பண்ணும்போது சீசன்ல பண்ணினேன். ம். அப்போ என்னுடைய குருநாதர் அவருடைய ஆசைய தெரிவிச்சாரு. "நீங்க அவனுக்கு சங்கீத கலாநிதினா குடுக்கணும்." அப்படியா? அப்படின்னு சொன்னார். நீங்க அவனுக்கு நீங்க டிடிகே அவார்டு குடுக்குறது அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆ. ஆனா நீங்க அவனுக்கு சங்கீத கலாநிதி தான் குடுக்கணும் அப்படின்னு சொன்னார். யார்ட்ட கேட்டாரு? அப்படியா? பப்ளிக்ல. ஆ. பப்ளிக்ல கேட்டு எல்லாருக்கும் முன்னாடி தான் சொல்றாரு. அந்த சரி, சரி, பேசும்பொழுது. சரி. ஸோ அது நடக்கணுன்றது தான் நடக்கும். எப்போ வருமோ வரும். அதுக்கும் இதுக்கும் நம்ம சம்மந்தம் இல்ல சார். நம்ம சங்கீதத்துல இருக்கிறது இன்னைக்கு பாட்டு, அது பாட்டு போயிட்டு இருப்பேன். வந்தாலும் சரி, வராட்டாலும் சரி. அத பத்தி பெரிய விஷயம். வித்வான்கள் நெறைய பேரு ம். இந்த விருத நோக்கியே அதுக்கு எல்லா அது வேலையும் பிரச்சனை செய்றாங்களே. சார். அது பிரச்சனை சார். அதான் சொல்றேனே. ம். நீங்க முந்தின கேட்ட கேள்வி கூட அடிப்படை என்ன தெரியுமா இல்லையா? ஆ. ஆசை. ஆசை. உங்கள பொறுத்தவரைக்கும் அந்த ஆசை ரொம்ப நியாயமானதா இருக்கும். ஆனா ஆசை தானே. ஸோ அந்த ஆசைய நிறைவேத்திக்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன வேணா பண்ணலான்னு ஒண்ணு இருக்கு. ம். இவ்வளோ தூரம் பண்ணுவேன்னு இருக்கு. அத பொறுத்து இது மாறும். ஆசை தான் அடிப்படை காரணம். எப்படியாவது எனக்கு விருது வந்துராதா? ஏன்னா இத வச்சு ஃபாரின்ல நெறைய அதெல்லாம் கச்சேரி ஒண்ணும் இல்ல வாங்கலாம். சார். இத வச்செல்லாம் கச்சேரிலாம் ஒண்ணும் வரதில்ல. சார் இட்ஸ் லைக் மார்க்கெட்டிங் மாரி ஆயிடுச்சு சார். யூ ஹேவ் டு மார்க்கெட் யுவர் செல்ஃப். அந்த ம். மாரி தான் இருக்கு நிலைமை. ம். இது எப்போதுமே உண்டு. மார்க்கெட் பண்ணு. நீங்க உங்கள பத்தி நீங்களே சொல்லிட்டே இருக்கணும். 10 பேருக்கு ஃபோன் பண்ணி நான் அப்படி பண்ணேன், அப்படி பண்ணேன் அப்படின்னு அப்படி நெறைய பேர் ஒரு குரூப் இருக்கு. ஆ. நான்லாம் இதுவரைக்கும் நான் அப்படி சொன்னதே இல்ல. எனக்கும் இன்னும் தொழில் நடந்துன்னு தான் இருக்கு. அது எப்படிங்கிறது நமக்கு காரணம் தெரியாது. யூ மே ம். திங்க் இஃப் யூ மார்க்கெட் யூ வில் ஷைன். யூ மே. எவ்ரி டைம் இட் டஸ்ன்ட் உங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரமே இல்ல. இந்த மார்க்கெட் பண்றேன்னு அதெல்லாம். எனக்கு அதுல விருப்பம் இல்ல சார். டு பி வெரி ஹானஸ்ட். இப்போ எனக்கு நான் தானே எக்ஸாம்பிள். இப்போ ஆமா. நான் வேலைய விட்டேன். ஃபுல்லா மியூசிக்ல இருக்கேன். நல்லா தானே வச்சிருக்கேன் என்ன மியூசிக். ஃபர்ஸ்ட் கிளாஸா வச்சிருக்கேன். எங்க வேலையில இருந்தீங்க நீங்க? நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கிண்டி இன்ஜினியரிங் படிச்சீங்க. கிண்டி இன்ஜினியரிங்ல 80 ஐ ஃபினிஷ்ட் இன் 80. ஆ. அதுக்கப்புறம் திருவான்மியூர்ல விக்ரம் சாராபாய் எஸ்டேட் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் சரி, சரி. இன்ஸ்ட்ரானிக்ஸ் கேம்பஸ். ம். அங்க ஒரு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பிசினஸ் மெஷின்ஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது. அதுல ஒரு 5 வருஷம் வேலை பார்த்தேன். டோஷ்னிவால் பிரதர்ஸ்ல ஒரு 5 வருஷம் 2, 3 வருஷம் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் சரியா வராது அப்படின்ட்டு எங்க குருநாதர் சொன்னார், "நீ வேலைய விடு, நீ உருப்படுவ" அப்படின்னாரு. விட்டுட்டேன். சொன்னேன், "நீ வேலைய விடு உருப்படுவாய்." அதான் ஒரே வார்த்தை. ஆ. ஆமா. விட்டுட்டேன். நீங்க நெறைய கம்போஸ் பண்றீங்க சாங்ஸ. ஆமா. இப்ப சினிமால நெறைய புது புது பாட்டுகள் நெறைய கேட்க முடியுது. அனிருத்லேருந்து ஆரம்பிச்சு நெறைய புது புது பையன்கள்லாம் வந்து நெறைய பண்றாங்க. இப்ப உள்ள சினிமா மியூசிக் எப்படி இருக்கு உங்களுக்கு? முடியல சார். ஆ? கேட்க முடியல. பாட்ட கேட்க முடியல என்னால. மன்னிக்கணும் அந்த மாரி சொல்றதுக்கு. அல்லது அந்த அந்த டேஸ்ட் நமக்கு இல்ல. அத ரசிக்கக்கூடிய தன்மை நமக்கு இல்ல போல இருக்கு. அப்படிதான் நான் பார்க்குறேன். ம். என்ன இவங்கலாம் ரொம்ப பிரமாதமா இருக்கிற மாரி எனக்கு ரொம்ப மோசமா இருக்கிற மாரி இருக்கு. ம். உண்மை விஷயமே இல்லாத மாரி இருக்கு. ஒன்லி இந்த எல்லாரும் டான்ஸ் ஆடணுங்கிறது மாத்திரம் ஒரே நோக்கமா வச்சு பாட்டு போட முடியாதுல்ல சார். ஆமா. குத்துப்பாட்டுங்கிற டேர்ம்ல எப்படி வந்ததுன்னே எனக்கு தெரியவே இல்ல. தெரியல. அந்த காலத்துல கூட தான் கிராமிய இசைன்னு நெறைய பாட்டு எத்தனையோ ஆமா. தாழையாம்பூ முடிச்சு தடம் பார்த்து அதான் இல்ல அது என்ன கிராமிய ஆமா. இல்லையா அந்த கிளி ஒன்னத்தே அழகா தானே இருக்கு எல்லாம். ஏன் அந்த காலத்திலே மாமா, மாமா, மாமா. ஆமா 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 ஆமா. அவ்வளவு விரசமா இல்ல சார். அந்த பாட்டுலாம் என்ன பண்ணா கூட ஒரு மாரி டீசென்ட்டா அக்செப்டபிளா இருந்தது. இப்ப நீங்க எல்லாரும் ஆடணும். தங்க டகா டிக்கெட்ட தக்காட எத்தன நேரம் ஒரு பாட்டு பரவால்ல. எல்லா பாட்டுமே அப்படியே இருக்கணும்னா ரொம்ப ரிதம் பேஸ்டா போயிட்டா? ரிதம் பேஸ்டா இல்ல சார். ஆ. ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ரிதம் பேஸ்டு. ஓஹோ! பல ரிதம்ஸா இருந்தா கூட நல்லா இருக்குமே. ஆ.
டன் டனக்கா ஜக்கட்ட டக்கா டின் டக்கா ஒரே தான். அந்த மாதிரி ஒரு அதை நீங்கள் கேட்கும்போதே உங்களுக்கு ஆடணும் போல தோணணும். அதான் உங்களுடைய இப்போ நீங்கள் கல்யாணத்துக்கெல்லாம் போனீங்களா சார், கல்யாணத்தில் ஆடாததே கிடையாது. கரோக்கின்னு ஒண்ணு போடுறாங்க. எனக்கு எது வேணால் போடுங்க. ஒன்றும் இல்லை, 2 நாள் முன்னாடி எங்கள் வீட்டு வாசலில் ஒரு கோயில் தேர் இழுத்துன்னு போயிட்டுருக்கேன். அதாவது இந்த கிராமத்து பொண்கள்லாம், சிட்டியில் இருக்கக்கூடிய கிராமத்து பொண்கள்லாம் செம்ம ஆட்டம். ராத்திரி 10 மணிக்கு நான் வாசிக்கிறேன், அதுங்க ஆடுறான். ஸோ அவளுக்கு அது பிடிச்சிருக்கு. நீங்கள் அவன்கிட்ட போய் இந்த பாட்டு நல்லா இல்லைன்னு என்ன தான் அடிப்பான். எந்த பாட்டும் டியூனும் நல்லா இல்ல, வரிகளும் நல்லா இல்ல. இல்லையா? நல்லா இல்லை சார், நல்லா இல்லை. ஒரு தரம் இறங்கி போயிடுது சார், நிச்சயமாக இறங்கி போயிடுது. அது ஒரு பொற்கால மறுபடியும் வருமானு தெரியல. இளையராஜா சாரோட ரகுமானோட முடிஞ்சு போயிடுத்துமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கு எனக்கு. பயம் வந்துருச்சு. இனிமேல் மறுபடியும் வருமா, மறுமலர்ச்சி வருமா தெரியல. காலம் தான் பதில் சொல்லணும். ஐ எம் வெயிட்டிங். இந்த சைன் வேவ் மாதிரி இப்படி ஒரு சைன் வேவ் போச்சுன்னா இப்படி கீழே வரும் இல்லையா, மேத்தமேட்டிக்கலி. ஆமா. A sine wave which goes up like that and comes down has to again go up. அந்த காலம் வரும். அதுக்கு நல்ல கம்போசர்ஸ் வந்து அந்த பாதையை காட்ட வேண்டாமா? சான்ஸ் வரணுமே சார். ம். அவளுக்கு சான்ஸ் இப்போ பாட்டு டியூன் பண்ணி கொடுங்க. எப்படின்னா அந்த சி கிளாஸில் இருக்கிற ஆடணுங்க. அவன் வந்து உங்கள்கிட்ட பேசும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு சென்ஸில் சில பேர் இருக்கான், நல்லா கம்போசர் பாவம். அவனை யாரோ ப்ரொடியூசரை கெஞ்சி கூத்தாடி சான்ஸ் கேட்டு வாங்கியிருப்பான். இன்னும் கொஞ்சம் நல்லா ஆடுற மாதிரி போடுங்க. குத்து இன்னும் ஜஸ்டாக இருக்கு. என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஒரு நிலையை கடந்து வந்துட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் சொல்கிறது தான் ராஜா, நீங்கள் தான் ராஜா, நீங்கள் சொல்கிறது தான் கேட்கும். பட் அந்த நிலை வர வரைக்கும் இவங்க சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணுங்கிற மாதிரி இருக்கு. ஸோ உங்களுடைய நெடிய பயணம் 50 வருஷம் தாண்டி எப்படி போயிட்டு இருக்கீங்க. உங்களுடைய நிறைவேறாத ஆசை என்ன? எனக்கு நிறைவேற ஆசையே கிடையாது சார். எல்லாமே ஐ ஹவ் சீன் எவ்ரிதிங், ஐ ஹவ் என்ஜாய்டு எவ்ரிதிங். எனக்கு குறை கிடையாது, டு பி வெரி ஹானஸ்ட். அதை கொஞ்சம் நல்ல குவாலிட்டி தரம் குறையாமல் பார்த்துக்கணுமே வர ஜெனரேஷன் அப்படிங்கிறத மாத்திரம் நினைப்பேன். அவங்களுக்கு நல்லதுலாம் தெரியாத போயிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு வர சந்ததிக்கு டே இப்படிலாம் இருந்திருக்கு, அதையும் கொஞ்சம் கேளுப்பா, அதை ரொம்ப இறக்காத, புதுசு பண்ணிக்கோ. பட்டு உன்னுடைய ரசனையை குறைக்காது. புதுமைகளை புகுத்த தப்பே கிடையாது. புதுமையை புகுத்துறதுக்கும் ரசனையை ஒரேடியாக குறைக்கிறதுக்கும், இப்போ கம்பராமாயணம் எனக்கு புரியலேங்கிறதுனால வேண்டி என்ன வேணால் எழுதி பாட முடியுமா, அது கவிதைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. எல்லாருங்க புரியலைங்க, திருக்குறள் அகர முதல இப்போ வந்து கட்டுறதுனால ஆய பயணன்னு கொள்ள எனக்கு புரியலைங்க அப்படின்னாக்கா, நீ புரிஞ்சிக்க முயற்சி பண்ணால் தான் அது புரியும். அதுக்கு பற்றி என்ன பிரயோஜனம் அப்படின்னு எழுத முடியாது. அதுக்காக எழுதிக்கலாம், அது தரம் கம்மி தான் அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கை ஒரு அந்த கூட்டம் புரிஞ்சுக்கிறதோ, அதுக்கு தான் அதுக்கு விடியல் காலம் வரும். இது கொஞ்சம் இப்படி இறங்கியே போகும், மறுபடியும் மேலே ஏற வரும் வரும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரி, உங்க மனைவி எப்படி சங்கீத ஞானம் உண்டா உங்களுக்கு? நல்ல ஞானம் உண்டு. அவங்க பேர் சொல்லுங்க. அவங்க பேர் சாந்தலட்சுமி. வீட்டில் கூப்பிட்ற பேர். வேலை பார்க்குறாங்களா? வேலை பார்த்து, ஷீ இஸ் an engineer by qualification, by profession, and very good housewife. என்னுடைய ப்ரொஃபஷனில் நான் இப்படி இருக்கிறதுக்கு அவங்க தான் காரணம். உங்களுக்கு அவங்க வந்து இதுவரை இசையமைக்கப்படாத பாரதியார் பாட்டுலாம் எடுத்து இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களா? அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இந்த பாட்டு இந்த மாதிரி இருக்குல்ல, இது நல்லா கேட்டாங்களே, இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நீங்கள் எடுத்து பண்ணலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு உங்க சங்கீத விமர்சனமும் பண்ணுவாங்களா? விமர்சனம் பண்ணுவாங்க. பாட்டு கூட எனக்கு அவ்வளோவா இந்த பிடிக்கல, இந்த பாட்டு அவ்வளோ நல்லா இல்லை, ஆனால் இந்த சீன் அப்படி நல்லா இன்னும் வேறு மாதிரி வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு ரொம்ப ஆதரவாக ஹெல்ப்ஃபுல்லாக நான் வேலையெல்லாம் விட்ட போது அவங்க தான், என்ன வேலையை விட்டால் நான் என்ன பண்ணுவேன் அப்படி கேட்கவே இல்லை. நீங்கள் வேலை நான் பார்த்துக்கிறேன் அப்படி ஒருத்தர் இருந்தால் தான் சார் ஒரு கலைஞனை உருவாக முடியும், இல்லைன்னா முடியாது. எங்கள் அம்மா அப்பா அப்படி இருந்தா. அதற்கு பிறகு என் மனைவி எனக்கு ஒரு தூணாக இருக்காங்க. சூப்பர். ஸோ அதனால் அவங்கெல்லாம் இருக்கிறதுனால அதனால தான் என் மகனுக்கு இப்படி பண்ண முடிகிறது. இப்போ எங்கள் ஒரே பையன் இல்லை, ஒரு பையன் ஒரு பொண்ணு. பொண்ணு என்ன பண்ணுறாங்க? பொண்ணு வந்து அவங்க பிஹெச்டி இன் எக்கனாமிக்ஸ், அவங்க கார்னல் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு ஷீ இஸ் எ ப்ரொஃபஸர் இன் கிரியா யூனிவர்சிட்டி, தடா கிட்ட KREA அப்படின்னு ஒரு லிபரல் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டி இருக்கு. அதில் ஷீ இஸ் அ ப்ரொஃபஸர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். அவங்க நல்லா படிக்கக்கூடியவங்க, நல்ல சங்கீத ஞானம் 2 பேருக்குமே, மகனுக்கும் மகளுக்கும் நல்ல சங்கீத ஞானம். ஆனால் பொண்ணு ஓரளவுக்கு பாடுறா, அப்புறம் கொஞ்சம் ரொம்ப பாடுறதில்ல.
உன் பொண்ணுன்னு பாடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, எல்லாரும் எனக்கு அந்த ப்ரெஷர் தாங்க முடியல, நான் பாட மாட்டேன் போ அப்படின்னுட்டான். ம். பையனும் நல்லா பாடுவான். பட் ஆனால் அவன் எழுத்துத்துறைக்கு பேச்சுத்துறைக்கு போயிட்டான். ம். அதனால் அப்படி. சமீபத்தில் எந்த ப்ராஜெக்ட் இப்போ ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் என்ன பண்ணுறீங்க இப்போ? இப்போ வந்து துஷ்யந்த் சீதருக்காக எந்தரோ மகானுபாவில் வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்ட் தட்ஸ் கோயிங் டு பி பிரீமியர்ட் இன் அக்டோபர். அக்டோபரில் அனிதா குஹா பண்ணுறாங்க. எத்தனை பாலுங்கிறது எந்தரோ மகானுபாவல்னா ஒரு 8 மகனியர்களுடைய கதைகள் எடுத்து பிரசன்ட் பண்ணுறாங்க. ஒரு புரந்தரதாசர், ஒரு மீராபாய், ஒரு ராமதாசர், அந்த மாதிரி ஒரு 8 பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுடைய கதை எந்த இதில் அவங்களுக்கு இந்த யாரும் அனிதா குஹா பண்ணுறாங்க. அனிதா குஹா பண்ணுறாங்க. ரொம்ப பெரிய லெவலில் பண்ணுறது. ஃபஸ்ட்டு பெங்களூரில் வருது, அப்புறம் சென்னையில். அதுக்கு முன்னாடி அக்ரே பஷ்யாமின்னு கூட ஒன்று பண்ணி கொடுத்தேன். அதே காம்பினேஷன். அது எல்லா இடத்துக்கும் போச்சு. அதுவும் துஷ்யந்த் தான். துஷ்யந்தோடு நான் இதில் பார்த்தேன். நாரதகன சபையில் நான் துஷ்யந்தோடு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. பண்ணியிருக்கேன். அவருடைய 2 ஃபிலிம் எடுத்தார், அதுக்கும் நான் தான் மியூசிக் போட்டேன். அதனால் ஸோ எங்கள் ஸ்டூடியோக்கு வந்து பல விஷயங்களும் ரொம்ப அறிவுபூர்வமாகவும் சுவாரஸ்யமாகவும் அற்புதமாகவும் பேசுனீங்க. மிக்க நன்றி. ரொம்ப சந்தோஷம் சார், உங்களோட உரையாட கிடைச்சது எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நன்றி, வணக்கம்.